அதாவது அஃபீஷியலி அவர் ஸ்க்ரீன் பிளே எழுதுனதா சொல்லி பண்ண படம் வந்து வள்ளி மட்டும்தான். ஆனால் எல்லா படத்தினுடைய அவர் பண்ண நிறைய படங்களில் நிறைய முக்கியமான சீக்வன்சஸ் டெவலப் பண்ணதே சூப்பர் ஸ்டார் தான். நிறைய கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர்ஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட கிராஃப், அதோட பேனரிசம்னு, ஸ்டைல்னு எல்லா விஷயங்களையும் கிரியேட் பண்ணதே சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்காரு. அந்த அனிமேஷன் பண்ணவர், அப்போ அவர் ஒருத்தராலவோ அது பண்ண முடியும் இந்திய அளவிலேயே. ஆனால் அவர் ஒரு வெளிநாட்டு படத்துக்கு கமிட் ஆகியிருக்கார். அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாங்க ஏவிஎம் சைட்லேருந்து இந்த பாட்டு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2-3 முறை சொல்லி பார்க்குறாங்க, கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியாக அவங்களோட ராஜதந்திரத்தை பயன்படுத்த வேண்டிய சூழலுக்கு உள்ளாகிறாங்க. ஸோ இமீடியட்டாக ஏவிஎம் என்ன சொல்கிறாங்க, இது வந்து சூப்பர் ஸ்டாரோட படத்துக்காக அப்படின்னு. அப்போ அந்த அனிமேட்டர் இருக்கார் இல்லையா, அவர் சூப்பர் ஸ்டார் படமா, இதெல்லாம் நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும், பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து 3 மாதம் டைம் எடுத்து பண்ண பாட்டு தான் இப்போ நம்ம பார்க்குற. இப்போ ரஜினி சாருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சாங் இது. அதில் வந்து என்னெல்லாம் நீங்கள் சொல்ல முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லினோடனே அதில் அப்போ அவர் படித்த அந்த புக்ஸில் இருக்கிற விஷயங்கள், காமிக்ஸு, ஹாலிவுட் கேரக்டர்ஸு, இதெல்லாம் வச்சு வந்து அதிரடிக்காரன் பாட்டு பண்ணுவாங்க. அதிரடிக்காரன் சிங்கர் ஆக்சுவலாக ரஹ்மான் சார் கிடையாது, வேற ஒரு சிங்கர் வச்சு பாடலாம், ட்ரை பண்ணலாம் தான். அது அந்த லிரிக்கு இதெல்லாம், இந்த எனர்ஜி இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகும். அதுக்கப்புறம் இந்த பாட்டு நானே பாடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரஹ்மான் சாரே வந்து இந்த அதிரடிக்காரன் பாட்டை வந்து பாடிப்பாங்க. Sunfeast Super Egg and Milk Biscuits presents Black Sheep Superstar Salute World Record Tribute by RJ Vignesh. Current sponsor Sunfeast Super Egg and Milk Biscuits. Super combo, super tasty. Presented by Super Saravana Stores, Super Store of Shopping World. Milky Mist Premium Dairy Products மற்றும் Salam Group of Institutions. Powered by Skin Envy, Skin Care Clinic. Experience world-class treatments at affordable price. Vijaya Optical House for the love of luxury மற்றும் SVS. டேஸ்டியான பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள். Electronics partner Roma, Adara Enterprise. பிரியாணி பார்ட்னர் தொப்பி பாப்பா பிரியாணி. பெவரேஜ் பார்ட்னர் Coca-Cola. வென்யூ பார்ட்னர் ஆல்பா ஸ்கை ஒன். வள்ளி படத்தோட கம்போசிங் போயிட்டு இருக்கப்ப அதான் யாரெல்லாம் லிரிசிஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் ப்ரொடியூசராக ஃபர்ஸ்ட் டைம் இறங்குறாருல வள்ளி படத்தில். ஸோ சாமியை கூப்பிட்டு வந்து எழுத வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுத வைப்பார். இந்த மாதிரி நைட்டு டைரக்டர் சுச்சுவேஷன் சொல்கிறாரு, நைட்டு பாட்டு சார், இது வந்து ஒரு காதலி நைட்டு சந்திக்கிறாங்க, இதில் நீங்கள் ஒரு விஷயம் தப்பாக எழுதினீங்கனாலும் அது வந்து மூடு ஸ்பாயில் பண்ணிவிடும், படத்தோட இதுவும் போயிடும் அப்படின்னப்ப, சாமியை பற்றி உங்களுக்கு தெரியாதா, சாமி பாருங்க இப்போ எப்படி எழுதி தருவாருன்னு சொல்லிட்டு அவர் அந்த பாட்டு எழுதி கொடுத்துருப்பாரு. என்னொல்லே சொர்ணலதா மேம் வாய்ஸில் வந்திருக்கும் அந்த பாட்டு. அது வேற மாதிரி இப்போவும் நைட் டைம்ஸில் நிறைய பேர் நம்ம கேட்போம். அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ரஜினி சார் தான், நிறைய பேருக்கு தெரியாது. எஸ், அதோடைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டரும் ரஜினி சார் தான். அதாவது அஃபீஷியலி அவர் ஸ்க்ரீன் பிளே எழுதுனதா சொல்லி பண்ண படம் வந்து வள்ளி மட்டும்தான். ஆனால் எல்லா படத்தினுடைய அவர் பண்ண நிறைய படங்களில் நிறைய முக்கியமான சீக்வன்சஸ் டெவலப் பண்ணதே சூப்பர் ஸ்டார் தான். நிறைய கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட கிராஃப், அதோட பேனரிசம்னு, ஸ்டைல்னு எல்லா விஷயங்களையும் கிரியேட் பண்ணதே சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்காரு. இது நிறைய படங்களில் இருக்குது. பட் அஃபீஷியலி ஸ்க்ரீன் பிளே எழுதி அதை வந்து இன்னொருத்தர் டைரக்ட் பண்ண சொன்னால், நடராஜ் சார் டைரக்ட் பண்ண சொன்னது வள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த அருணாச்சலம் படத்தில் வர அதாண்டா இதாண்டா வாங்க ஸோ அருணாச்சல படத்தில் அதாண்டா இதாண்டாக்கு வேற ஒரு கதை இருக்குது தெரியும்ல. லிங்கம் சொல்லியிருந்தாங்க, லிங்கம் வரல, கடைசியாக ஒரு அது என்ன சொல்லுவாங்க, சின்ன அண்டா, ஒரு அண்டாவை கவுத்து அதில் வந்து லிங்கம் மாதிரி செஞ்சுருப்பாங்க. அதை நல்லா கவனித்து பார்த்தா நமக்கு தெரியும் அது அண்டா அப்படின்னு சொல்லி. இது ஒரு பக்கம் அதாண்டா இதாண்டா. இன்னொன்று, இதுக்கான மீனிங் என்ன, அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நாதாண்டா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் கேட்குறாராம். ஸோ அது ரொம்ப தப்பாகவும் இருந்துடக்கூடாது, ஏன்னா நம்ம அருணாச்சலம் நாதாண்டான்னு கோயிலில் நின்று நம்ம பாடுற மாதிரி இருக்காது, அது ஏதோ தப்பாயிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அப்போது சுந்தர்சி சார் சொன்னாராம், அதாண்டானா வானம், இதாண்டானா பூமி. ஸோ அருணாச்சலம் நாதாண்டா, அது வானம், இது பூமி, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க அருணாச்சலம் நான் அப்படின்னு சொன்னாராம். சுந்தர்சி சார் சொன்னாராம். சொல்லிட்டு இதில் கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு, இப்படி சொல்லி தான் கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் உண்மையிலே அப்படி அர்த்தமாடா கிடையாது. அது அதாண்டானா அதாண்டா, இதாண்டானா இதாண்டா. இதுக்கு என்னென்னமோ வார்த்தையெல்லாம் போட்டு பார்த்துருக்காங்க ஃபஸ்ட்டு கம்போசிங் அப்போ என்னென்னமோ போட்டு பார்த்து அது எதுவுமே ஒர்க் ஆகலைன்றப்ப அப்போ கோவத்தில் கேட்பாங்கல்ல, இது வந்து கிட்டத்தட்ட அந்த காதல் பிசாசே மாதிரி தான் சார், ஏதாவது இந்த அதாண்டா இதாண்டா அந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாண்டா இதாண்டான்லாம் கேட்க, என்ன வேணும்னு எக்ஸாக்டாக கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொன்னோன்னே சொன்னாங்களாம், அப்போ அதாண்டா இதாண்டானே வச்சுக்கலாம், அப்படிதான் அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் அதாண்டா. ஸோ அப்படி நான் ஒரு முறை ஹிப்ஹாப் தமிழா ஆதி பிரதர்கிட்ட இதை கேட்டேன். இது வந்து சூப்பர் ஸ்டாரோட கனெக்ட்ல, பட் இந்த பாட்டுக்கு கனெக்ட் இருக்கு. அண்ணாமலை ரஜினியை போல காசை வாரி தான் இறக்கிறண்டி அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். அரண்மனையில் வர ஒரு பாட்டில் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி எழுதியிருப்பார். நான் அவர்கிட்ட கேட்டேன், அண்ணாமலையில் ஒரு காசை வாரி இறக்கவே மாட்டாரு, அருணாச்சலத்தில் தானே பிரதர் இறப்பாரு அப்படின்னு சொன்னேன்.
அப்போ அவர் சொன்னார், கரெக்டு தான் பிரதர், இது நீங்கள் தான் என்கிட்ட கேட்குறீங்க. அதே மாதிரி அதில் அந்த இதில் வந்து மீட்டரில் அருணாச்சல ரஜினியை போல்னு உட்காராது. ஸோ அது அண்ணாமலை ரஜினியை போல்னு போடும்போது அது ஒன்று, அது இது வரையிலும் யாருக்கும் பெருசாக தப்பாக தெரியாது. பட் வந்து லாஜிக்கலி பார்த்தா அருணாச்சலத்தில் தான் தலைவர் வந்து காசை வாரி இறைக்கக்கூடிய ஒரு சூழல். டியூன்ல அந்த வார்த்தையை ஃபிட் பண்ணுறதுக்காக அந்த விஷயத்த பண்ணாரு. எஸ். ஸோ வார்த்தையை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க, வார்த்தையை ஃபிட்டின் பண்ணுறதுக்கு வேற ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்புறம் ராஜா சின்ன ரோஜா படம், இந்த படத்தை சொன்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது அந்த கார்ட்டூன் பாட்டு. ஆமாம், சூப்பர் ஸ்டார் வந்து குழந்தைங்களை கவர் பண்ணுறதுக்கு நிறைய பண்ணியிருக்கார் அவரோட படங்களில். அதை அவர் வந்து ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாகவே பண்ணுவார். இது குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற விஷயத்த வச்சுருவார். அந்த எலிமெண்ட் வேறு யாருக்கு பிடிக்கணும்னாலும் பரவாயில்ல அது பண்ணோம்னு. ஸோ ஏவிஎம்மை பொறுத்தவரையிலையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் கூட அவங்க தயாரித்து பண்ணுற படம் அப்படிங்கிறதுனால அவங்களுமே நல்லா செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. இந்த ராஜா சின்ன ரோஜா அப்போ ஏற்கனவே குழந்தைகளை பிடிக்கிறதுக்காக ஒரு படத்தில் ஒவ்வொரு விஷயம். நம்ம தலைவரோட படத்தில் ஒன்றில் ஈயை போய் அடிப்பார், ஒன்றில் வந்து கருப்பாம்பூச்சி வச்சு ஒரு இது போகும், இல்லைனா பாம்பு வச்சு போகும், குதிரை, நாய் பேட்டி கட்டாமல் போகிற, இதெல்லாம் பண்ணியிருக்காரு தலைவர். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா. இந்த விலங்குகள், பூச்சிகள், இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஏரியா. அப்போது ராஜா சின்ன ரோஜாவில் ஒட்டு மொத்தமாக ஒரு முதல் முறையாக நம்ம வந்து ஒரு அனிமேஷனில் கார்ட்டூனில் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்திய சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையாக அதை ட்ரை பண்ண போகிறாங்க. அப்போ வந்து அதை ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய செலவாகும். அப்போது ஒரு பெரிய செலவாகும், ப்ளஸ் ரொம்ப டைம் எடுக்கும். இந்த பாட்டுக்கு, இந்த ராஜா சின்ன ரோஜாவினுடைய பாட்டு இருக்குல்ல, அதுக்கு மொத்தமாக அவங்க வரைஞ்சது, அப்போலாம் வரையணும், இந்த 2D 3D கம்ப்யூட்டர் அனிமேஷன்லாம் கிடையாது. அப்போ வரையணுன்றப்ப அவங்க வரைஞ்சது 81,000 போஸ்டர்ஸ் வரைஞ்சாங்களாம். அப்பா, ஒட்டு மொத்தமாக 81,000 ஷீட். அது அந்த 81,000 ஷீட்டை சேர்த்து தான் நம்ம இப்போ பார்க்குற ராஜா சின்ன ரோஜாவோட அந்த ஓவரால் அனிமேஷன் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அந்த அனிமேஷன் பண்ணவர் அப்போ அவர் ஒருத்தராலவோ அது பண்ண முடியும் இந்திய அளவிலேயே. ஆனால் அவர் ஒரு வெளிநாட்டு படத்துக்கு கமிட் ஆகியிருக்கார். அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாங்க ஏவிஎம் சைட்லேருந்து இந்த பாட்டு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அவர் 81,000லாம் எங்களால் வரைய முடியாது, எங்கள்கிட்ட மேன் பவர் கிடையாது, இப்போ நாங்கள் ஹாலிவுட்டில் வேறு கமிட் ஆகிருக்கோம், அதனால் நாங்கள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு 2-3 முறை சொல்லி பார்க்குறாங்க, கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியாக அவங்களோட ராஜதந்திரத்தை பயன்படுத்த வேண்டிய சூழலுக்கு உள்ளாகிறாங்க. ஸோ இமீடியட்டாக ஏவிஎம் என்ன சொல்கிறாங்க, இது வந்து சூப்பர் ஸ்டாரோட படத்துக்காக அப்படின்னு. அப்போ அந்த அனிமேட்டர் இருக்கார் இல்லையா, அவர் சூப்பர் ஸ்டார் படமா, இதெல்லாம் நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும், பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து 3 மாதம் டைம் எடுத்து பண்ண பாட்டு தான் இப்போ நம்ம பார்க்குற ராஜா சின்ன ரோஜாவோட காட்டு பக்கம் வந்தாரா. அதுதான் ஒன் அண்ட் ஒன்லி சாங் இன் தமிழ் சினிமா. அப்படி வந்தது. அதுக்கப்புறம் நம்ம அந்த டெக்னாலஜியை வேறு எந்த படத்துலையுமே பயன்படுத்தவும் இல்லை. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதை பார்த்தா குழந்தைங்க பயங்கரமாக அந்த ஒரு பாட்டுக்காகவே குடும்பமாக ரிப்பீட்டில் வந்து பார்த்த படம் ராஜா சின்ன ரோஜா. அது வேற லெவலில் வசூலில் அழுனுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் ராஜாதி ராஜா, ராஜா சின்ன ரோஜா இதெல்லாம் நம்ம டிவியில் பயங்கரமாக கொண்டா எப்போ இந்த படம் போட்டாலும் உட்காந்து பார்ப்போம். அவ்வளோதான். அடுத்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம செட்டில் பண்ணி நம்ம அவ்வளோ சந்தோஷமாக பார்க்குற படங்களில் வந்து ராஜா சின்ன ரோஜாவும் வந்து. நீங்கள் வந்து இந்த பாட்டுக்கு டெக்னிக்கலி இவ்வளோ பெருசாக ஒர்க் பண்ணாங்கன்னு, நான் ரீசெண்டாக ஒரு டெக்னீஷியன் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டை பேசுகிறப்ப ஒரு பாட்டுக்கு, சங்கர் சாருடைய ஒரு பாட்டுக்கு நாங்கள் 1.5 வருஷம் உழைச்சிருக்கோம் தெரியுமா அப்படின்னாங்க. 1.5 வருஷமா? ஒரு படத்துக்கு நிறையா எப்பயுமே ஒர்க் இருக்கும், எந்த பாட்டுக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தேன். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, சிவாஜி படத்தில் வந்து இந்த ஒரு கூடை சன்லைட் அப்படின்ற பாட்டு உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன், அதில் தலைவர் வெள்ளையாக இருப்பார் அப்படின்னு. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறது வந்து ஃபைனல் வெர்ஷனுக்காக வந்து அது பார்த்தோம். ஆனால் நாங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு அவர் வந்து தனியாக நடிச்சிட்டாரு, தனியாக அந்த ஆக்ஷன்லாம் பண்ணிட்டார். அவர் கூடயே வந்து வெள்ளையாக இருக்கிற அவர் ஷேடில் இருக்கிற ஒரு பொண்ணையும் வந்து நடிக்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ என்னென்னா இந்த ஆக்ஷனோட அவங்களும் இருக்கணும் இவங்களும் இருக்கணும் அப்படின்றப்ப அதை பிளெண்ட் பண்ணணும். ஒன்றா பிளெண்ட் பண்ணி இந்த பக்கம் படத்தோட ஷூட்டிங் போய்கிட்டே இருக்குது. இந்த பாட்டை முன்னாடியே எடுத்துட்டாங்க. இந்த பாட்டுக்குன்னு வேலை செஞ்ச ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அவங்க வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வந்து அந்த ஃபேஸை வந்து தலைவரை வெள்ளையாக காட்டணும். ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும். ரஜினி சார் வெள்ளையாக இருந்தால் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு எப்பயுமே ரஜினி சாரா அவருடைய ஓன் ஒரிஜினாலிட்டியில் இருக்கிறதான் பிடிக்குன்றதான் இதுவே. சுஜாதா சார் சொன்னார், நீங்கள் ஏங்கயா அவ்வளோலாம் கஷ்டப்படுறீங்க, நம்ம இவ்வளோலாம் இது இல்லை, அவருக்கு எப்பயுமே கருப்பாக இருக்கிறது தான் பிடிக்கும். அப்போ தான் வந்து விவேக் சாருக்கு ஒரு டைலாக் வச்சு, யாரை பார்த்து என்ன சொன்ன தமிழ்நாடே கொந்தளிக்கும் அப்படின்றப்ப அது சுஜாதா சார் வந்து ஆன் ஸ்பாட்டில் வந்து இதெல்லாம் சேருங்க விவேக், இதெல்லாம் அவங்க 2 பேரும் நிறைய பேசிப்பாங்க டைலாக், இது இம்ப்ரூவைஸ் பண்ணலாமா, 6க்கு அப்புறம் 7டா, சிவாஜிக்கு அப்புறம் எவன்டா,
இது நல்லா இருக்கு விவேக், இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விவேக் சாருடைய டைலாக்ஸ், விவேக் சாருடைய இன்புட்ஸ்லாம் நிறைய வாங்கிட்டாராம் அவரோட ஓன் டைலாக் பேசுகிறப்ப. ஸோ அந்த பாட்டு ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் போகிறப்ப நீங்கள் இந்த ஒரு டைலாக் மட்டும் சொல்லி பாருங்கள், இதுக்கு எப்படி கிளாப் விழும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சுஜாதா சார் சொல்லுவோம். இப்போவும் எனக்கு அந்த ஒரு கூடை சன்லைட் பார்க்குறப்பெல்லாம் வந்து இந்த பாட்டுக்கு பின்னாடி 1.5 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் 3000 பேர் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றப்ப நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியல. சரி உட்காந்து பாடுறா இதில் எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த பாட்டு அவ்வளோ இப்போ ரீசெண்ட் டைமில் கனெக்ட் ஆச்சு. விஜய் சாரும் சொன்னாங்க, ரஜினி சாருக்கு என்ன ஓமை எழுதுவீங்க, வெள்ளையாக இருக்காரு, நீங்கள் வந்து வெள்ளையாக இருக்கிற எந்த பொருளை, பாலை ஒப்பிடுவீங்களா, பூவை ஒப்பிடுவீங்களா, இல்லை மேகத்தை ஒப்பிடுவீங்களா என்ன அப்படின்றப்ப இது எல்லாத்தையும் கலந்து நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சங்கர் சார்கிட்ட சொல்கிறார். ஒரு கூடை சன்லைட் ஒரு கூடை மூன்லைட் ஒன்றாக சேர்ந்த கலர் தானே என் ஒயிட். ரஜினி சார் ஒயிட்டாக இருந்தால் இது எல்லாமே வந்ததுக்கப்புறம் தான் அது நடந்திருக்கும், பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் சார் வந்து அப்படி எழுது வந்து அவருக்கு சங்கர் சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. டெக்னிக்கலி அந்த படத்தில் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணது அந்த பாட்டு. அப்புறம் இன்னொன்று அதிரடிக்காரன் சுச்சுவேஷனே வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த பாட்டை எந்த லிரிசிஸ்ட் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்றப்ப முதலிரவு பாட்டு, இதுக்கு முன்னாடி நிறைய ஃபர்ஸ்ட் நைட் பாட்டுலாம் யார் எழுதியிருக்காங்கன்னு கேட்குறப்ப அந்த லிஸ்ட்டில் வந்து குதிச்சார் வாலி சார். ரஹ்மான் சாருக்கு வாலி சார்னா அவ்வளோ அபிப்பிராயம், அவ்வளோ பிரியம். சரி வாலி சார் எழுதிட்டோம், அப்புறமான சிங்கர் இவங்கெல்லாம் வந்து முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காங்க. சரி வாலி சார்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சரி இந்த மாதிரி சுச்சுவேஷன் இதுதான், முன்னாடி வந்து நாங்கள் 2-3 ஃபர்ஸ்ட் நைட் சீனுடைய கற்பனை காட்சிகள் போடுவோம், அந்த நேத்து ராத்திரி அம்மா, அழகிய தமிழ் மகள், இதெல்லாம் போடுவோம். இப்போ ரஜினி சாருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சாங் இது, அதில் வந்து என்னெல்லாம் நீங்கள் சொல்ல முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லினோடனே அதில் அப்போ அவர் படித்த அந்த புக்ஸில் இருக்கிற விஷயங்கள், காமிக்ஸு, ஹாலிவுட் கேரக்டர்ஸு இதெல்லாம் வச்சு வந்து அதிரடிக்காரன் பாட்டு பண்ணுவாங்க. அதிரடிக்காரன் சிங்கர் ஆக்சுவலாக ரஹ்மான் சார் கிடையாது, வேற ஒரு சிங்கர் வச்சு பாடலாம், ட்ரை பண்ணலாம் தான். அது அந்த லிரிக்கு இதெல்லாம் அந்த எனர்ஜி இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகும். அதுக்கப்புறம் இந்த பாட்டு நானே பாடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரஹ்மான் சாரே வந்து இந்த அதிரடிக்காரன் பாட்டை வந்து பாடியிருப்பாங்க. உள்ள வந்து ராஜர் லெவல். இன்னைக்கும் நான் எங்கேயாவது போய் டிவி வாங்கணும் இல்லை ஏதாவது மொபைல் வாங்கணும் அப்படின்னா அதில் ஏதாவது கிளாரிட்டி செக் பண்ணணும்னு ஒன்று வரும்ல, அது வர்றப்ப அதிரடிக்காரன் பாட்டை போட்டு தான் அதோடைய சவுண்ட் அண்டு விஷுவல் கிளாரிட்டி செக் பண்ணுறது. தெரில, அதுக்கப்புறம் நிறைய பாட்டு வந்திருக்கலாம், அதெல்லாம் டெக்னிக்கலி இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியல. எனக்கு வந்து அந்த பாட்டை பார்த்தா தான் ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அந்த பாட்டை ஒரு முறை அந்த மொபைல்லையோ இல்லை வாங்க போகிற லேப்டாப்லையோ டிவிலையோ அதை பார்த்து வாங்கும்போது விஷுவலாக எப்படி இருக்குது, சவுண்டாக எப்படி இருக்குது, இது ரெண்டையும் நம்ம கேட்டுடலாம் அதில். ஸோ அப்படி சிவாஜி படத்தினுடைய ஒவ்வொரு பாட்டுக்கும் அப்படி ஒரு தன்மை இருக்குது இல்லையா. அது ஒவ்வொன்றிலையும் சூப்பர் ஸ்டார் அவ்வளோ எஃபர்ட் போட்டு நடிச்சிருப்பார். அதே மாதிரி நேற்றுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், அதை நான் இன்னொரு முறை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தலைவர் வந்து எப்பயுமே எந்த படம் முடிஞ்சாலும் அந்த படத்தினுடைய பூசணிக்காய் உடைப்பாங்க. பூசணிக்காய் உடைச்சா அந்த படம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி பூசணிக்காய் உடைச்சிட்டா அதுக்கப்புறம் தலைவர் நடிக்க மாட்டார். அதுதான் அதோட அர்த்தம். அந்த படத்துக்காக மெயின்டைன் பண்ண கெட்டப்ப அவர் அதுலேருந்து வெளில வந்துடுவார். வெளில வந்துட்டு அடுத்த படத்துக்கு தயாராக ஆரம்பிச்சிடுவார். பூசணிக்காய் உடைச்சா பண்ண மாட்டார். 2 படத்துக்கு தான் இது வந்து விதிவிலக்கா பண்ணியிருக்காரு. ஒன்று குசேலனை பூசணிக்காய் உடைச்சதுக்கு அப்புறம் பசுபதி சார் கூட தோளில் கை போட்டு பேசுகிற சீனை மறுபடியும் போய் நடிச்சு கொடுத்துருக்காரு. இத்தனைக்கும் அது நட்புக்காக நடித்த படம், அது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல், ஆனால் அதை பிவாசி சார் பண்ணார். இன்னொன்று சிவாஜி படத்தில் அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீனுக்கு இவர் ஒரு 3 இமேஜினேஷன் போய் ஆடுற மாதிரி இருக்கும் இல்லையா, எம்ஜிஆர் கமல் சார் அந்த மாதிரி ஆடுற மாதிரி இருக்கும். அது தமிழ் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி அண்ட் தெலுங்கு வெர்ஷனுக்கு அந்தந்த ஊர் நட்சத்திரங்கள் மாதிரி இவர் ஆடுற மாதிரி எடுக்கணும். இதை வந்து ஆஃப்டர் ஷூட் முடிவு பண்ணதுனால பூசணிக்காய் உடைச்சதுக்கு அப்புறம் இன்னொரு முறை போய் நடிச்சு கொடுத்தது சிவாஜியில் அந்த ஃபர்ஸ்ட் நைட்னுடைய இமேஜினரி போர்ஷன். அது வந்து ஆந்திராவுக்கும் தெலுங்கு ஹிந்திக்கும் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த 2 இடத்துல தான் அவர் அவருடைய அந்த பாலிசியை விட்டு கொடுத்துருக்காரு, பூசணி உடைச்சதுக்கப்புறம் நடிக்கிறது அப்படின்ற பாலிசி. ஸோ இதோட சேர்த்து 27 மணி நேரங்களை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ரமேஷ், பிஃபோர் லிவிங் 2 விஷயங்கள் எல்லாட்டையும் கேட்ட அதே கேள்வி தான். சூப்பர் லுக் ஆஃப் சூப்பர் ஸ்டார், சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் லுக் ஆஃப் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சது? நிறைய சொல்லலாம். எனக்கு வந்து சிவாஜியில் வந்து தலைவர் அந்த என்ன சொல்கிறேன், நார்மலாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருப்பார்ல அது. ஆனால் 2மே எனக்கு பிடிக்கும். இந்த மொட்டை பாஸ் இல்லை பரவாயில்ல, எனக்காக அதை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் ஏற்றுக்க வேணாம், இதே whenever I am feeling so sad, நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷன் தேவை அப்படின்றப்ப என் மண்டைக்குள்ள ஓடுற ஒரு படம், வா போய் சிவாஜி படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என் ரூமோட என்னுடைய சிஸ்டம் வால்பேப்பர் இது எல்லாமே வந்து சிவாஜியில் வந்து அந்த ₹1 பார்ப்பார்ல, அந்த ஒரு சீன் தான் இருக்கும்.
டவுனாக இருக்கிறப்ப அந்த படம் இன்னும் நம்மளை மோட்டிவேட் பண்ணும். அதனால் எனக்கு என்றைக்குமே வந்து இந்த ரஜினி சாரோட அந்த ஒரு லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த காசு எல்லாருக்கும் கொடுத்துட்டு பர்ஸ் இப்படி எடுப்பார்ல, அப்படி போட்டு போகிறப்ப இந்த என்ன 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 ஏன் தலைவர் இப்படி நான் இருக்கேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நாள் வந்து அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். காசு இல்லாமல் கஷ்டப்படுற அந்த ஒரு சூழ்நிலை, அதை வந்து அவ்வளோ தத்ரூபமாக அவர் வந்து வாழ்ந்திருக்கார். எல்லாருக்கும் அவரோட ஸ்டைலு இதெல்லாம் சொல்லுவார்ல, அந்த படத்தில் அவர் வந்து ஹி ஜஸ்ட் லிவ்ட் ஆன். அந்த ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப மற்ற எந்த ஆக்டர்ஸ் அதை அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவாங்களோ அது பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் ரஜினி சார் டிட் த ஜஸ்டிஸ் ஃபார் தட் ரோல் அந்த சீன். சூப்பர் சூப்பர். அடுத்து சூப்பர் ஸ்டாரினுடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ், வெற்றி சீக்ரெட்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ்விஎஸ் சூப்பர் ஸ்டார் வெற்றி சீக்ரெட். ரஜினி சாரோடைய சீக்ரெட் அப்படின்னா எளிமைத்தன்மை. அது வந்து நம்ம போய் பேசுகிற வரைக்கும் தான். நீங்கள் சொன்ன மாதிரி நான் இது வரைக்கும் போய் பார்த்ததில்ல, பேசுனதில்லை. ஆனால் பழகினவங்க, அவர் கூட இருந்த வட்டாரங்களில் நான் பேசியிருக்கேன். அவ்வளோ எளிமையாக இருக்காருப்பா. வாலி சாரும் அதான் சொல்லியிருப்பார், அவர் உருவம் பாரு எளிமை. அந்த எளிமை தானே, அந்த எளிமைத்தன்மை. அதுக்கப்புறம் செய்கிற தொழிலுக்கு கொடுக்குற நேர்மையான விஷயம். என் லைஃப்லேயுமே நான் என்னோட ஜேர்னிலையுமே நான் அதுதான். நம்ம செய்கிற வேலைக்கு, நம்ம வாங்குகிற காசுக்கு நம்ம எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து ரசித்து நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்க முடியுது. டைம் போகலாம், நமக்கு அதுக்கான கம்மியான காசு வரலாம், அதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு வேலை வந்திருக்குன்னா அதுக்கான ஒரு பெஸ்ட்டு 100% எஃபர்ட் என்னவோ அதை நான் கொடுக்கணும் அப்படின்றத எப்போவுமே அந்த நேர்மைத்தன்மை எப்போவுமே ரஜினி சார் அவருடைய படங்கள்லையும் சரி, அவருடைய வாழ்க்கையிலும் சரி கொடுத்துட்டு இருக்கிறதுனால அதுதான் அவருடைய சீக்ரெட்னு நான் நம்புறேன். சூப்பர், தேங்க்யூ. பிஃபோர் லிவிங் எனக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்க பேசுற இந்த எஃபர்ட் இதெல்லாம் பாக்குறப்ப நான் உட்கார்ந்து சில வரிகள் எழுதிட்டு வந்திருக்கேன். ஒரு வாழ்த்து மடல்னு சொல்லலாம். உங்களுக்காகவும் இந்த பின்னாடி வேலை செய்யற அத்தனை நெஞ்சங்கள், அத்தனை கேட்டுக்கிட்டீங்களாப்பா, பின்னாடி வேலை செய்யற அத்தனை நெஞ்சங்களுக்காகவும். ஓகே பாருங்க சார், எங்கள்கிட்ட பேசினா ஒரு பயலும் கண்டுக்க மாட்டேங்கிறான் சார். அவங்கள பற்றி யாரோ பேச போகிறாங்கன்னோட எவ்வளோ ஆரவாரம். சரி, ஓகே. உழைப்புக்கு வெற்றி இல்லாமல் போகுமா, முயற்சிக்கு தோல்விதான் நிற்குமா, தகுடுபூடி ஆகாதா? அதை வைரமுத்து சார் சொல்லுவார்ல, தகுடுபூடி அப்படின்றப்ப வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு அவ்வளவு நாள் கொடுத்த ஒரு எஃபர்ட், அவ்வளவு நாள் நம்ம எதிர்பார்க்குற வெற்றியை தாண்டி ஒரு விஷயம் தாண்டி அதை தகர்த்து போவோன்னுவாங்களே, அந்த தகுடுபூடி ஆகும்ன்றது தான் உங்கள் முயற்சிக்கு நான் சொல்ல ஒரு விஷயம். ஒற்றை பெயர் ரஜினிகாந்த், எளிமையும் ஒழுக்கமுமே அவர் தன்மை. ஒற்றை பெயர் விக்னேஷ்காந்த், இனிமையும் முயற்சியுமே இவரின் தனித்தன்மை. ஓகே, வாலி சார் இருந்தால் என்னென்னமோ சொல்லி பாராட்டியிருப்பாங்க இந்த நிகழ்வும் ரஜினி சாரை பற்றியும். நான் அந்த ஒரு முயற்சிக்குள்ளே சொல்லணும்னா, அன்புக்கு அன்புள்ள ரஜினிகாந்த், நட்புக்கு தளபதி. இவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா பாபா, தொழில்நுட்ப முயற்சினா எந்திரன், உழைப்பில் படையப்பா, மகுடம் சூடும் கோச்சடையான், அண்ட் ஃபைனலி மக்கள் மனங்களை கொள்ளையடித்து சிறைப்பிடித்த ஜெயிலர். விக்னேஷ்காந்த் ரஜினி மீதான இந்த 50 மணி நேர முயற்சி என்பது ஒரு சின்ன ட்ரெய்லர். சூப்பர் ஸ்டார், பிளாக் ஷீப்பின் சூப்பர் ஸ்டார் சல்யூட் என்ற ஒற்றை மந்திர சொல்லில் இருப்பது பல நூறு பேரின் கனவு, பல ஆயிரம் பேரின் உழைப்பு. இந்த நிகழ்வு வரலாற்றில் என்றுமே மக்களின் ஒரு நினைப்பாக இருக்கும். என்ன சொல்வேன், இப்படி உழைப்பவர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் நன்றிகள் பத்தாது, பாராட்டுகள் இன்றோடு நிற்காது. தலைமுறைகள் தாண்டியும் இந்த நிகழ்வுக்கான பாராட்டும் நன்றிகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். மகிழ்வுடன் இந்த வாய்ப்பை தந்ததுக்கு, உங்களோட இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி தமிழண்டா ரமேஷ் அவர்கள். ஸோ நான் பார்த்து உங்களுடைய நிறைய ஒர்க்ஸை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த நிகழ்வுக்கு நீங்கள் தான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு கில்ட்டாகவே இருந்துச்சு, தம்பி வந்துடுறான்னு. அப்புறம் தான் நான் சொன்னேன், எனக்கு கண்டிப்பாக வரேனே, தயாராக வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நேரில் வந்து இப்படி ஒரு வாழ்த்து மடலோடு வந்து ப்ளஸ் இவ்வளோ நேரம் இந்த ஒரு 1 hour என்கேஜ் பண்ணியிருக்கீங்க இந்த இடத்த. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. லவ் யூ டீம் எல்லாருமே, பின்னாடி வேலை செஞ்ச எல்லாருக்குமே. உங்களுடைய அதான் வாலி சார் சொல்ற மாதிரி, எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். உங்களுடைய உழைப்பு உங்களுக்கான கனவுகளை நோக்கி உங்களை கொண்டு போகும். விக்னேஷ்காந்த் அப்படின்னு அந்த ஒத்தை பேருக்கு பின்னாடி இருக்கிறது பல ஆயிரம் பேருடைய உழைப்பு. அது என்றுமே வந்து அந்த பயணத்தில் இருக்கும். நன்றி. தேங்க்யூ. லவ் யூ.